ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 7 சனிக்கிழமை, நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளுக்கு மேலே ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யும்போது நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பெற முடியும். குறைவில்லாத செல்வம் கிடைக்கும், வறுமை நீங்கும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் சனிக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி, அதாவது விநாயகர் சதுர்த்தி. இந்த திதியில் தான் விநாயகர் அவதரித்தார் அப்படிங்கிற மாதிரி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வருடம் முழுக்க ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதியை நம்ம ரொம்ப விசேஷமாக சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடுவோம். ஆனால் ஒரே ஒரு வளர்பிறை சதுர்த்தியை மட்டும்தான் நம்ம ரொம்ப விசேஷமாக எடுத்துப்போம். அதுதான் விநாயகர் சதுர்த்தி. சரி, விநாயகர் சதுர்த்தி எத்தனை மணிக்கு திதி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் செப்டம்பர் 6ஆம் தேதி இன்றைய தினம் மதியம் 1:48 சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடும். அது மறுநாள், அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:38 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி செப்டம்பர் 7ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி. ஒருவேளை நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கலாம். ஏன்னா அந்த நேரத்திலேயே சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது. வெள்ளிக்கிழமை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை காலை ஒரு 7:35 8:45 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 9:10 ராகு காலம் இருக்குது. 1:30 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. ஒருவேளை 7:35 8:45 வரைக்கும் வாங்க முடியலையா, ராகு காலம் முடிஞ்சு 10:35 மணிக்கு மேலே நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகர் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை செய்யலாம். அதுவும் மதியம் 1 மணிக்குள்ளே செஞ்சிடணும். 1:30 மணிக்கு மேலே யமகண்டம் ஆரம்பிச்சிடும். இதுதான் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் சிலையை வாங்கிறதுக்கான சரியான நேரம், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கான சரியான முறை. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை அலங்காரம் செய்கிறதுக்கு மாலை பூ வாங்கி கொடுக்கலாம், இல்லை விநாயகருக்கு வேஷ்டி துண்டு இது வாங்கி கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, கண்டிப்பாக நாளைய தினம் விநாயகர் கோவிலுக்கு பக்தர்கள் வருவாங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ உங்கள் கையால் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சி அதை கொடுக்கலாம். சுண்டல், அப்பம், கொழுக்கட்டை, விநாயகருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நைவேத்தியம் வீட்டில் செஞ்சு வச்சு படைச்சி அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் சாக்லேட் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கல்வி மேம்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய தினம் கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுங்க. அதுவும் இல்லாத குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது இன்னொரு சிறப்பு. ஒரு சில பேர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலையை வாங்கிட்டு வந்து அன்றைக்கு மாலையே போயிட்டு விநாயகர் சிலையை கோவிலில் வச்சுட்டு வந்துடுவாங்க, இல்லை கடலில் போய் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில பேர் என்ன வழக்கமாக இருக்குன்னா 3ஆவது நாளோ இல்லை 5ஆவது நாளோ அவங்களுக்கு வழக்கப்படி நல்ல நாளாக பார்த்து விநாயகரை கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டு வருவாங்க. கோவிலில் வச்சுட்டு வரும்போது விநாயகரை வெறும் கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்துடக்கூடாது. கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு, விநாயகா, இத்தனை நாட்கள் நீ எங்கள் வீட்டில் இந்த சிலை ரூபத்தில் வந்து இருந்திருக்க, நீ வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரமாக மாறணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த சிலையை கோவிலை வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு வருடமும் எப்பவும் பண்ணக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடு தான். சரி, இப்போ நாம் ஒரு முக்கியமான தீபம் ஒன்று சொல்ல போகிறோம். இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யும் போது எப்பவும் போல் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம், நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அது இல்லாமல் கூடுதலாக நம்ம சொல்லக்கூடிய இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது மூலயமா விநாயகரோட அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். விநாயகருக்கு பிடிச்ச ஒரு பொருளால் தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க. இந்த தீபத்துக்கு உங்களுக்கு மொத்தமாகவே 2 பொருள் தான். 5 எண்ணிக்கையிலோ 7 எண்ணிக்கையிலோ எவ்வளோ முடியுதோ உங்கள் கையால் அரச இலை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சு சுத்தப்படுத்திக்கோங்க. முதல் நாள் பறித்து வந்துட்டாலும் சரி, இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே போய் பறிச்சுட்டு வந்தாலும் சரி, அந்த அரச இலையை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் பூஜை செஞ்சுட்டு விநாயகர் சிலைக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்களே விநாயகர் சிலை, அந்த விநாயகர் சிலைக்கு தான் நாளைய தினம் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க. அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டு ஒன்று வச்சு அந்த தட்டில் இப்போ நீங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த அரசலையை சுற்றி பரப்பி வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு அகல் தீபம், நெய் ஊற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க, இல்லை நெய் ஊற்றி தீபம் போடுங்க. ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும்.
இந்த அரச மரம் அப்படிங்கிறதுக்கும் விநாயகருக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அரச மரத்தடி விநாயகரை வணங்கிட்டு வலம் வர்றது மூலயமா அவங்க நினச்ச காரியம், அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அரச மரத்தில் விநாயகர் இருந்தார் அப்படின்னா கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் அரச மரத்தடி விநாயகரை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாததான் வணங்கணும்னு கிடையாது. நல்ல செல்வம் செழிப்போட குடும்பம் இருக்கணும், வறுமை இருக்கக்கூடாது, குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாளைய தினம் அரச மரத்தடி விநாயகரை போய் வணங்கலாம். ஒருவேளை பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இல்லையா, பரவாயில்லை, உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அதை வணங்கிட்டு வாங்க. இன்னும் சில பேர் அந்த அரச மரத்தடி விநாயகருக்கு ஏதாவது சேவை செய்யணும் கூட செய்யலாம். அதாவது காலையிலேயே போயிட்டு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த அரச மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் எடுத்து விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடு செய்கிறதும் கூடுதல் சிறப்பு தான். அது கிடைக்கிறதுலாம் ரொம்ப பாக்கியம். அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைச்சதுன்னா தவற விட்டுறாதீங்க. அரச மரத்தடி விநாயகருக்கு உங்களால் என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அரச மரத்து இலையை தான் இப்போ நீங்கள் இந்த தீபத்துக்கடையில் வச்சு ஏற்றுறீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம். அரச மரத்தடி விநாயகர் வணங்க முடியாதவங்களுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த அரச இலை மேலே வச்சு ஏற்றக்கூடிய தீபம் அரச மரத்தடி விநாயகரை வணங்கின பலனை ஏற்படுத்தி கொடுத்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும், ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அது மூலயமா நிறைய பேர் பலன் பெற்றிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இதோட மகிமை தெரியும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு 5 நிமிடம் மெனக்கெட்டு உங்கள் கையால் அரச இலையை பறிச்சுட்டு வந்து அந்த அரச இலைக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் அந்த ஒளிச்சுடர் எரியும் போது உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. வீட்டில் குறைவில்லாத செல்வம் இருக்கணும், வறுமை பஞ்சம் இருக்கக்கூடாது, எதிர்மறை சக்திகள் வீட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது, பிள்ளைகளோட கல்வி மேம்படணும், கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அதிகரிக்கணும், குறிப்பாக கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதோட தாக்கம் குறையணும். அதுவும் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஏற்றக்கூடிய இந்த அரச மரத்து இலை தீபம் ரொம்ப ரொம்ப ஒரு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு தீபம் ரொம்ப நேரம் எரியணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எவ்வளவு நேரம் தீபம் ஏற்றி வைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா அந்த அரச இலையை என்ன செய்யலாம், அதை நீங்கள் வேறு எதுக்காகவும் பயன்படுத்த வேணாம். அதை அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் கொண்டு போய் கால்படாத இடத்துல விட்டுருங்க. அப்படி இல்லையா பிள்ளையார் சிலை கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவீங்களே, அப்போ கொண்டுட்டு போய் இங்கே விட்டுடலாம். செடி எதுவும் கிடையாது, விநாயகர் சிலை கரைக்கிறதுக்கு நேரமாகும், அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவில் மரத்தடியில் இல்லை அரச மரமே இருந்தால் கூட அந்த அரச மரத்தடியில் கூட போயிட்டு அந்த இலைகளை போட்டுட்டு வந்துடலாம். கால்படாத இடத்துல போய் போட்டு வந்துடுங்க. இவ்வளவு தான் இந்த ஒரு பரிகாரம். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அரச மரத்து இலைகளை வச்சு ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் பல மகிமைகளை ஏற்படுத்த போகுது. நம்ப முடியாத அதிசயங்கள் கூட நடக்கலாம். அதுவும் குறிப்பாக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.